கும்மிடிப்பூண்டியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட 3 வயது வட மாநில குழந்தை உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் வட மாநில தொழிலாளர்கள் வெளியேற கோரி அப்பகுதி மக்கள் சிப்காட் சாலை பகுதியில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை அருகே பல்வேறு வடமாநில நபர்கள் அங்கு வாடகைக்கு குடியிருந்து வரக்கூடிய நிலையில நேற்று மாலை அந்த பகுதியில 3 வயது பெண் குழந்தை ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். அதன் அருகே 3 வயது குழந்தை முட்புதர்ல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கிடந்த நிலையில உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில நேற்று சிகிச்சைக்காக அந்த பெண் குழந்தை சேர்க்கப்பட்டார். இந்த பெண் குழந்தைக்கு ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில சிகிச்சையானது வழங்கப்பட்ட நிலையில இன்று காலை சிகிச்சை பலனின்றி 3 வயது பெண் குழந்தை உயிரிழந்தார். இந்த சம்பவமானது தமிழகம் முழுவதிலுமே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிலையில முன்னதாகவே இந்த சிப்காட் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். குறிப்பாக போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டு இந்த வழக்குல யார் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற கோணங்கள்ல விசாரணை மேற்கொண்ட நிலையில ஒரே ஒரு நபரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். வடமாநில நபரான பிபின் மஞ்சி என்ற 19 வயது நபரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில முன்னதாகவே அந்த சிப்காட் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு ஒரு போராட்டமானது பொதுமக்கள் தரப்புல நடத்தப்பட்டது. அந்த பகுதி மக்கள் ஒன்று கூடி இந்த போராட்டத்தை மேற்கொண்டனர். குறிப்பாக அந்த பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமை, அதாவது கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாகவும் உடனடியாக இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய மற்ற நபர்களையும் கைது செய்யப்பட வேண்டும் என அவர்கள் போராட்டத்தை மேற்கொண்ட நிலையில காவல்துறையினர் அவர்களை நேற்று சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில அந்த குழந்தையினோட இறந்த உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிப்காட் காவல் நிலைய அனைத்து மகளிர் போலீசார் அந்த ஆவணங்களை கொண்டு இங்க ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில கொடுத்தவுடன் 3 வயது பெண் குழந்தைக்கு பிரேத பரிசோதனையானது நடைபெற திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில மீண்டும் திடீரென சாலை மறியல் போராட்டத்துல அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஊர்வலமாக கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை சாலையில கிராம மக்கள் சாலை மறியல்ல ஈடுபட்டு வருவதால அங்கு மிகுந்த போக்குவரத்து நெரிசல் மற்றும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக வடமாநில நபர்கள் இந்த பகுதியில இருந்து வெளியேறப்பட வேண்டும் எனவும் அந்த குற்றவாளிகள் உடனுக்குடன் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி இந்த புதுப்பேட்டை குடியிருப்பு பகுதி வாசிகள் இந்த கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்துல சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசாரும் அங்கு குவிக்கப்பட்டு அவர்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையை மேற்கொண்டு வருகிறார். இருப்பினும் அங்கு 100க்கும் மேற்பட்ட அந்த பகுதி வாசிகள் இங்கு போராட்டத்துல ஈடுபட்டு வருவதால சாலை மறியல் போராட்டமானது வெடித்திருக்கிறது. இதனால அந்த பகுதியில போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு போலீசார் இந்த பகுதி வாசிகளை உடனுக்குடன் அப்புறப்படுத்தும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால அங்க சிறிது நேரம் பரபரப்பானது நிலவி வருகிறது. அவரது உடலும், அதாவது இறந்த குழந்தையினோட உடலும் தற்போது ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில வைக்கப்பட்டு இங்கும் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். போலீசார் இங்கு ஆவணங்களை சமர்ப்பித்தவுடன் உடனடியாக இந்த பிரேத பரிசோதனையானது நடைபெற்று உடலை அவரது குடும்பத்தினர் ஒப்படைக்கக்கூடிய பணியில போலீசார் ஈடுபட இருக்கிறார்கள். உடலை வாங்குவார்களா என்பது குறித்து பின்னர் தான் தெரிவிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சாலமன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.